பெட்ரோல், டீசல், ஈவி இந்த மாதிரி மல்டிபிள் பவர் ட்ரெயின்ஸில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கார்ஸ் பார்க்குறோம். ஸோ அதனாலே நமக்கு ஒரு குழப்பம் என்னென்னா எந்த காரை வாங்கலாம். ஏன் அந்த குழப்பம் வருது அப்படின்னா, உண்மையாகவே அந்த கார் நமக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குமா, நம்ம ஃபேமிலிஸுக்கு செட் ஆகுமா, நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு செட் ஆகுமா, நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகுமான்றது தான் குழப்பமே. இவ்வளோ குழப்பம் அவசியமே கிடையாது. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸ் கொண்டு வந்திருக்கேன், ஒரு எஃபிஷியண்டான சாய்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வாங்குற காரில் கண்டிப்பாக அதிகமான மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஏன்னா அது நம்மளோட ரன்னிங் காஸ்ட்டை கம்மி பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த சாய்ஸஸ் ஸ்மார்ட் சாய்ஸ்ன்னு சொல்கிறேன். டொயோட்டா ஹைரைடர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட். அது எப்படி இந்த டொயோட்டா ஹைரைடர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் மட்டும் ஸ்மார்ட் சாய்ஸாக இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கும் முன்னாடி ஹைப்ரிட்னா என்னன்னு பார்க்கணும்ல, வாங்க பார்க்கலாம். நம்ம காரை எங்கெங்கெல்லாம் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறோம், சிட்டிக்குள்ளே, டிராஃபிக்கில், மார்க்கெட் பிளேசஸில் ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணுவோம். அந்த டைமில் இந்த காரில் இருக்க ஹைப்ரிட் டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இன்ஜின் ஆனே ஆகாது. எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் பேட்டரி மூலியமாக கார் ரன் ஆகும். இன்ஜின் ஆன் ஆகாததுனால உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் கிடையாது, எக்ஸாஸ்ட் கிடையாது, இன்ஜின் நாய்ஸும் கிடையாது. ஸ்மூத் அண்ட் பீஸ்ஃபுல்லான ரைடை என்ஜாய் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த காரில் ஈவி மோட் இருக்குது. நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்ஸில் காரை ட்ரைவ் பண்ணும்போது ஈவி மோடில் தான் ட்ரைவ் பண்ணுவீங்க. அப்போ சிங்கிள் ட்ராப் ஆஃப் ஃபியூல் கூட நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. செலவு ரொம்பவே கம்மி. டொயோட்டா அந்த ஹைப்ரிட் சிஸ்டமை 25 இயர்ஸ்க்கு மேலே சேல் பண்ணிருக்காங்க. ஹைப்ரிட்னா காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது, சர்வீஸ் பண்ணுறது ஈஸி தான், ஸ்பேர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும், அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் இருக்கும், ஈவன் சின்ன டவுனில் இருந்தாலும். இந்த ஹைரைடரில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸும் என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது பெட்ரோல் இன்ஜின் ப்ளஸ் எலக்ட்ரிக் மோட்டார் கம்பைன் ஆகி உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆக்சலரேஷன் ஸ்மூத்தாக இருக்கும், உங்களோட டிரைவும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த ஹைரைடரோட பெட்ரோல் இன்ஜின் அதிகபட்சமாக 92 ஹெச்பியும், இந்த எலக்ட்ரிக் மோட்டார் 80 ஹெச்பியும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹைப்ரிட் மோடில் 116 ஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நல்ல பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இந்த காரில் பேட்டரின்னு ஒரு விஷயம் சொன்னேன். அந்த பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகும்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. இந்த காரில் இருக்க ஹைப்ரிட் சிஸ்டம் செல்ஃப் சார்ஜிங் ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேட்டரியை தனியாக போய் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்லையோ உங்கள் வீட்லேயோ சார்ஜ் பண்ண வேண்டியதில்லை. இதில் எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் பேட்டரியை கம்பைன் பண்ணியிருக்கனால மோட்டாரில் இருக்க பவர் மூலயமா அந்த ரீஜென்ரேட்டிவ் சிஸ்டம் சொன்னேன், அது மூலியமாகவே ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி சார்ஜ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் வெயிட் பண்ண வேண்டியதும் இல்லை, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதும் இல்லை. இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ். இப்போ நான் ஹைவேல க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஓவர்டேக் எடுக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்பீடாக க்ரூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பெட்ரோல் இன்ஜினில் தானே இந்த கார் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து பேக் எண்டில் எப்பயுமே வந்து ஃபியூல் லெவலை சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்பீடாகவே க்ரூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எஃபிஷியன்சி ரேஞ்ச் பெட்டராக தான் இருக்கும் இந்த ஹைப்ரிட் சிஸ்டமில். இந்த எலக்ட்ரிக் மோட்டாரே அதிகமான டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இன்ஜினை ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணி டிரைவ் பண்ணணும்னு கிடையாது. இன்ஜினை ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணாதனால இன்ஜின் நாய்ஸ் ஹை ஸ்பீட்லேயும் உங்களுக்கு பெருசாக இருக்காது. அண்ட் அல்டிமேட்லி மைலேஜும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த காரில் பேட்டரி இருக்குன்னு சொன்னேன், கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியும் யோசிக்க வேண்டியதில்லை. 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன பள்ளம் மேட்டில் விட்டு ஓட்டுறதுக்கும் சரி, வில்லேஜ் ரோட்ஸில், ரூரல் ரோட்ஸில் ஓட்டுறதுக்கும் இந்த ஹைரைடர் ஹைப்ரிட் இஸ் ஆல்வேஸ் ரெடி. டிசைன் முக்கியம் இல்லை, எஸ்யூவினா போல்டாக இருக்கணும், லைன்ஸ் க்ளீனாக இருக்கணும், அப்போ தான் நம்ம எஸ்யூவின்னு கன்சிடர் பண்ணுவோம். அது இந்த ஹைரைடரில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்டீரியரில் மட்டும் இல்லை, இன்டீரியர்லையும். இவ்வளோ இருந்து ஃபீச்சர்ஸ் இல்லைன்னா எப்படி? இந்த காரில் ஃபர்ஸ்ட் ரோவில் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துடுது. லோவர் வேரியன்ட்ஸ்லேருந்தே சன்ரூஃப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 22.86 cm ஸ்மார்ட் ப்ளே கேஸ்ட் ஆடியோ சிஸ்டம்ஸ் வந்துடுது. அண்ட் செகண்ட் ரோ டோரில் சன்ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே கூல் டவுனாக வச்சுக்கிறதுக்காண்டி. சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த காரில் டொயோட்டா ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, பேசஞ்சரோட சேஃப்டியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக. டொயோட்டா காரில் ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் ஸ்பெஷலான விஷயம் டொயோட்டாவோட ரிலையபிலிட்டி அண்ட் ரீசேல் வேல்யூ. இந்த டொயோட்டா ஹைரைடர் ஹைப்ரிட் வந்து 16 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நான் இந்த டொயோட்டா ஹைரைடர் ஹைப்ரிட்டை பற்றி நிறைய உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் இந்த காரை யூஸ் பண்ணுற யூசர்ஸ் சொன்னாங்கன்னா இன்னும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஹைரைடர் ஓனராக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இந்த டெக்னாலஜி ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள் வச்சுருக்கணுன்றது வந்து இட்ஸ் எ பேஷன். மற்ற வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹைரைடர் ஹைப்ரிட் வேரியண்ட் வந்து குட். எப்படி சொல்லணும், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு மற்ற ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளோ ஒரு டீசல் வெஹிக்கிளோ ஓட்டுறதை விட நல்ல ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ். மற்ற வெஹிக்கிள் எப்படி சொல்கிறதுனா, ஹைப்ரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக
வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக, ஹைவேஸ்லாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு போகிறதுக்கு வெரி சேஃப் அண்ட் செக்யூரான கார் அது. ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு ஆன்சர் சொன்ன மாதிரி தான். டெக்னாலஜி, ஹைப்ரிட் டெக்னாலஜி, தென் வென்டிலேட்டட் சீட்ஸ், ஹெட்-அப் டிஸ்பிளே, தென் பேன்ரூஃப் சன்ரூஃப், மைலேஜ். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மைலேஜ்ன்றது வெஹிக்கிள் வாங்குற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பட் இந்த வெஹிக்கிள் வந்து மைலேஜ் வந்து எனக்கு அரவுண்டு ஹைவேஸில் 30+ எடுத்திருக்கேன் நான். இப்போயுமே வந்து சிட்டி டவுனுக்குள்ளே வந்து அரௌண்ட் 26 to 27 எடுக்கிறேன். ஒரு பெட்ரோல் ஆர் டீசல் கார் போகிறவங்க வந்து ஈவி போகிறத விட ஹைப்ரிட் போகிறது என்ன கேட்டால் நான் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு பெட்ரோல் கார் டீசல் கார் வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். ஒரு ஈவி கார் அப்படின்னா நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகும்போது எங்கேனாலும் வந்து சார்ஜிங் போர்ட்டில் போய் நீங்கள் எப்படினாலும் வெயிட் பண்ணி சார்ஜ் பண்ணி போகணும். ஹைப்ரிட் கார்ஸில் வந்து அது தேவையில்லை. ஆன் த கோல நீங்கள் வாட்டுக்கு ஈஸியாக க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நான் அது வந்து ஒரு 2-3 days ஒன்ஸ் போடுவேன். இது இப்போ 1 week ஒன்ஸ் போடுறேன் நான். எனக்கு ட்ராவலிங் வந்து அதிகம். அரவுண்டு இப்போது வெஹிக்கிள் எடுத்து 6 months ஆகுது. அரவுண்ட் 30,000 kilometers ஓட்டியிருக்கேன். டெய்லி எப்படினாலும் ஒரு 150 to 200 kilometers ஓட்டுவேன். அதான் சொன்னேன் மேம், கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஹைப்ரிட்ன்றது வந்து சூப்பர் டெக்னாலஜி. இனி ஃப்யூச்சர் வந்து ஹைப்ரிட் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் வந்து நான் யூஎஸில் எங்கள் அண்ணனுடைய ப்ரியஸ் ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஒரு நீங்கள் வண்டியை காட்டினப்பே எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சது. ஸோ வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் அண்ட் திருப்தி, ஃபுல்ஃபில்மெண்ட் மாதிரி. ஸோ ஹைப்ரிடுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு முதல்ல இது பழகிறதுக்கு. பட் ஆனால் ஓட்ட வந்து செட் ஆயிடுச்சு. அந்த பல்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃபாஸ்ட்டாக அழுத்திட்டு கொஞ்சம் மைலேஜ் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஈவிலேயே ஓட்ட பழகணுன்னா நல்ல இதாக இருக்கும். அது கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறமேட்டு அதுவே சப்கான்ஷியஸில் அதுவே வந்துடும். மற்றபடி அது நார்மலாக வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். அண்ட் டொயோட்டாவுடைய இந்த வண்டியில் மெயினாக சொல்லணும்னா நல்லா அந்த உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால இன்னுமே கம்ஃபர்டபுளாக ஓட்டுற மாதிரி இருக்குது. ஃபேவரட் ஃபீச்சர் வந்து நானும் தம்பியும் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த தமிழில் சொல்லுவாங்க குழு சீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சராக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் மதுரையில் வந்து நமக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். யூஸ்வலாக சர்ச்சுக்கு போனோன்னா நாங்கள் வெளியே கிரவுண்டில் தான் பார்க் பண்ணியிருப்போம் காரை. அதே போல் அந்த ஆட்டோமேட்டிக்காக இப்போ அந்த ஃபோன்லேயே நம்ம கூல் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுவும் இந்த சீட்டு கூலாக இருக்கிறதும் தான் வந்து அஃப்கோர்ஸ் மற்ற ஃபீச்சர்ஸ் நிறையா இருந்தாலும் இது ஃபேவரட்டான ஃபீச்சராக இருக்குது. ஏன் நாங்கள் எடுத்தது வந்து நான் 30 கிட்ட பார்த்துருக்கேன் ஆவரேஜாக ஓட்டுறப்ப. ஸோ முக்கால்வாசி ஹைப்ரிட் பார்த்திங்கன்னா எல்லோரும் பயப்படுறது என்னென்னா அந்த பிக்கப் இருக்காது அப்படின்றது தான். அது இந்த முந்தின கேள்வியில் சொன்ன மாதிரி எனக்கு இதில் அந்த ஒரு இஷ்யூவே இல்லை. ப்ரியஸ் ஓட்டுறப்ப கூட கொஞ்சம் என்ஜின் சைஸ் சிறுசாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து இவங்க ஒன்று வந்து எலக்ட்ரிக் மோட்டார், அது வந்து 4 பேர் உட்காந்துருக்கிறப்ப பாலத்தில் இப்படி ஈவிலேயே இழுக்குது, எல்லாம் வெயிட்டான ஆட்கள் உட்காந்துருக்கிறப்பயே. அந்த என்ஜின் பவரும் நார்மலுடைய பெட்ரோல் என்ஜினும் சேர்ந்து வந்து அந்த நம்ம ஃப்ளோர் பண்ணுறப்ப வர்ற பவர் பிக்கப் இருக்கு இல்லையா, ஹைவேல இந்த வண்டியை பிடிக்கிறதுக்கு வேறு வண்டி இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு நான் ஓட்டுறப்ப. இந்த வண்டி ஒரு தடவை 1000 ரூபாய்க்கு போட்டேன் நான். 1 மாதம் ஆயிடுச்சு, கடைசி வரைக்கும் பெட்ரோல் போடவே தேவையே படலை. நல்ல கஸ்டமர் கேரும் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. சேல்ஸ் டீமும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க. அண்ட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நாங்கள் உடனே கேட்டோன்னா நீங்கள் உடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. ஸோ அதனால் என்னுடைய சைட்லேருந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். இது எங்களோட 2வது வண்டி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ கிறிஸ்டாவும் வச்சுருக்குறோம், இதுவும் வச்சுருக்குறோம். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி வித் டொயோட்டா. ஸோ தேங்க்யூ. நல்லா தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஹாப்பியாக தான் இருக்குது இதை ஓன் பண்ணுறதுக்கு. இப்போ இதான் ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் வெஹிக்கிள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு டீசல் வெஹிக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இது ஃபஸ்ட்டு ஹைப்ரிட்னால எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அப்போ இப்போ வந்து அடாப்ட் ஆகிட்டேன். ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. மற்றபடி எந்த நாய்ஸும் இல்லை. கேபின் டோர் க்ளோஸ் பண்ண பிறகு வெளியே அவுட் சைட் நாய்ஸ், டிராஃபிக் நாய்ஸ் எதுவும் இல்லை. பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த பிரச்சனையும்.
இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மலாக, அதாவது பேட்டரியிலேருந்து பெட்ரோல் கன்வெர்ட் ஆகிறதும் இல்லை பெட்ரோல்லேருந்து பேட்டரிக்கு ஸ்விட்ச் ஆகிறதா இருக்கட்டும், அந்த ஃபீச்சர் எனக்கு பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டீப்பான ஸ்லோப்பில் போனால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் ஜென்டிலாக ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இவி மோட்லேயே வந்து கிளைம் ஆகி போயிடும், பெட்ரோலுக்கு கன்வெர்ட் ஆகாது. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து மைலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய எடுக்கலாம் நம்ம. என்னோடய வெஹிக்கிளில் வந்து 27 to 30 வரைக்கும் எடுத்திருக்கேன் ஒரு தடவை, சென்னை லாங் போனது. கிராஜுவலாக ஒரு 110 100 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி தான் போனேன். ஸோ வந்து நம்ம ஸ்பீடும் குறைக்க தேவையில்லை, பட் பை த சேம் டைம் நமக்கு மைலேஜும் நிறையா எடுக்கலாம். ஹைப்ரிட்ஸ் வந்து எப்படி ரிலேபிளாக இருக்குமான்னு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் நம்ம டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வருஷமாகவே ஹைப்ரிட் இன்ஜின்ஸ்ட்டை டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய R&D பண்ணி தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சஜஸ்ட் பண்ணலாம். மற்ற கம்பெனினா கூட கொஞ்சம் யோசிக்கணும். டொயோட்டாவில் வந்து சர்வீஸும் சரி எல்லாமே வந்து ரிலேபிளான ஒன்றுன்றனால சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்தியாவில் நம்ம ஒரு கார் வாங்குறோம்னா அந்த கார் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஆப்ஷனாக இருக்க போகுது, எவ்வளோ மணி நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், லாங் டேர்முக்கு நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற பல விதமான யோசித்து தான் அந்த காரை வாங்குறோம். அந்த பல விதமான யோசனைக்கு இந்த கார் ஒரு ரைட் ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த டொயோட்டா ஹைரைடர் ஹைப்ரிட்.